வணக்கம் ட்ரேடர்ஸ். இது 10/6/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, நமக்கு எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டியாக புரியும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடையும் அதோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணணும். அதாவது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை முடிய போகிறப்ப அதோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 23,216. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,351. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருந்தால் கால் சைடில் லோவில் உள்ள கால் சைடையும், ரெட்டாக இருந்துச்சுன்னா ஹையில் உள்ள புட் சைடையும் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நமக்கு லோ ஸ்ட்ரைட்டோட ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,216 அப்படின்னு இருக்கிறதுனால நான் 23,200 கால் அண்டு புட்டை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 23,200 கால் அண்டு புட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோவை மார்க் பண்ணுறேன். ஆல்ரெடி மார்க் பண்ணி இருக்குது. இப்போ அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284. ஓகேவா? இப்போ அடுத்து அதே மாதிரி இவனோடதில் 23,200 புட்டில் போய் அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்குவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 122. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 172ஐயும் 122ஐயும் கொண்டுட்டு வந்து அங்கே மார்க் பண்ணுவோம். நூற்றி 72 ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது 122. இது மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இதோட ஆவரேஜ் ப்ரைஸை மார்க் பண்ணிடுவோம். 23,200 காலோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 188. கால் ப்ரீமியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 205. $188. $205. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 லைன் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோடனையும் 1 2 3 4 இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது 5. இந்த இடத்துல ஒன்று 6 லைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த 6 லைன்லையுமே நமக்கு கிட்டத்தட்ட 5 லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னா நம்ம 9:30க்கு தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 280 என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 280 என்ட்ரி எடுத்திங்கன்னா கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே 240, டார்கெட் எங்கே 320. ஓகேவா? அப்போ ஒரு சும்மா 20 பாயிண்ட் ரிவர்ஸ் வந்துட்டு எங்கே நமக்கு போயிருக்கு 320, டார்கெட்டு ஹிட்டு. சரிங்களா? நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் படி 9:15 9:30 வரைக்கும் எந்த ட்ரேடும் கிடையாது. 9:30 மணிக்கு ஹை ஸ்ட்ரைக்கு லோ ஸ்ட்ரைக்கில் கால் அண்டு புட்டை மார்க் பண்ணிவிட்டு க்ரீனாக இருந்துச்சுன்னா கால் சைடில் உள்ள லோ ஸ்ட்ரைக்கில் உள்ள கால் சைடில் நம்ம என்ட்ரி போவோம். அப்போ இங்கே கால் சைடில் பார்த்தீங்கன்னா 280 to 320 டார்கெட்டு ஹிட்டு. இவனோட ஆப்பனண்ட் ஸ்ட்ரைக்கையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம்.
இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆக்சுவலாக சும்மா 2 லைன் தான் போட்டிருக்கேன். அடுத்த ஒரு 4 லைன் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்பவே இவன் எங்கே 122 தான் இவனோட லோ. அதுக்கு கீழேயே இவன் வந்துட்டான். ஒருத்தன் தன்னோட லோக்கு கீழேயே வந்துட்டான்னா அவன் ரொம்ப பலவீனமாக இருக்கான், அவன் வந்து அந்த போட்டியில் தோற்றுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் இங்கே நான் அடுத்து மேற்கொண்டு லைன் போடலை. இந்த 23,200 சிஇ அது முடிஞ்சா அடுத்து ரீஎன்ட்ரிக்கான சான்ஸை பாருங்கள். இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு 260 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே 320 டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. திரும்ப இங்கே பாருங்கள், ஒரு 260 என்ட்ரி போட்டிருந்தோன்னா திரும்ப எங்கே போயிருக்கு 320. ஓகேவா? அப்புறம் திரும்ப இங்கே 260 ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஏன்னா இங்கே பாருங்கள், அடுத்து கீழே வந்துருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அல்லது 2 ட்ரேடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் போதும். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து சில நேரத்தில் அந்த பேராசை தான் வந்த லாபத்தையும் இழக்க வச்சிரும். இதுதான் நம்மளோட அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு இன்றைக்கி எப்படி ட்ரேடு கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சிலருக்கு வந்து என்னடா ஒரே கான்செப்டை ஒரே சார்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட போர் அடிக்கலாம். ட்ரேடிங்கை பொறுத்தவரை எப்போ உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். போர் அடிக்கிறது விஷயம் கிடையாது. இங்கே இந்த கான்செப்டை வச்சு நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து டெய்லியும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எதுக்காக ட்ரேடு பண்ணுறோம்? பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ஒரு மந்த்து முடிகிறப்ப ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோம் அல்லது இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னு என்றைக்காச்சும் நம்ம கணக்கு போட்டு பார்த்துருக்கோமான்னு பாருங்கள். நீங்கள் இன்னமும் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவரேஜ் ப்ரைஸு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இது எல்லாமே வந்துடும். அதில் நாங்கள் எந்த கால்ஸோ டிப்ஸோ கொடுக்க மாட்டோம். ஆனால் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். விருப்பமுள்ளவங்க வந்து அந்த டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது திரும்ப சொல்கிறேன், எல்லாராலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பட் என்ன அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு வேணும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரை நான் அதை பார்க்க மாட்டேன், அல்லது டார்கெட் அடிக்கிற வரை அதை நான் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த ட்ரேடிங்கில் வந்து ப்ராக்ரஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், என்ட்ரி போட்டதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அந்த ப்ராஃபிட்டையோ லாஸோ ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதை பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எமோஷ்னல் வர ஆரம்பிச்சிடும். என்ட்ரி போட்டிங்க, ஒன்று டார்கெட்டு அல்லது ஸ்டாப் லாஸு ஏதாவது ஒன்று அடிக்க தானே போகுது. அப்போ அதை பார்க்காதீங்க. நீங்கள் சார்ட்டை வேணால் பாருங்கள். இன்னும் பெட்டர் என்னென்னா, என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் செல்லே பார்க்கல அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரும் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில், அதாவது இந்த ஜூன் மாதத்தில் இதுவரை 8 ட்ரேடிங் டே நடந்திருக்கு. 8 ட்ரேடிங் டேலையும் நம்மளோட கான்செப்ட் படி எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் 8க்கு 8 நாள் வந்து நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. 40 பாயிண்ட்ஸ்னால் 40 × 8 எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.